என் தாய் தந்தை சிறியோர் பெரியோர் எங்கனே கூடியிருக்கும் இந்த பெருத்ததோர் ராஜசபைக்கு என்னுடைய முத்தான முதற்கின் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். என் பெயர் என்ன? நான் என் குலத்தை சேர்ந்தவன். நான் எதை மட்டும் உரையாற்ற போகிறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இது மிரட்டு கேட்டா தான் சொல்லுவா. நீ என்ன ஊரு, உன் பேர் என்ன எனக்கு தெரியாது. உண்மையாக நிச்சயமாக சத்தியமா உன் தாயின் மீது ஆணையாக எம்ம பூக்கு சத்தியமா தெளிச்சு சொல்லு பார்க்கலாம். எம்ம பூக்கு சத்தியமா தெளிச்சு செப்பு அம்மா பூக்கு சத்தியமா சிகரத்தலையா எனக்கு தெரியும். உனக்கு இங்க சொல் பார்க்கலாம். என்ன நீ யார் தெரியுமா? யாரு? நல்லம்பள்ளி எங்க அருள் வாத்தியார் நீ. ஆமா. ஏய் கோபாலி, ஏய் கோபாலி, ஏய் அண்ணே சார் டா. பொய்யா சொன்ன. இன்னும் வந்து சொல்ல போனா அவளோ போகும். ஏய் நல்லம்பள்ளி அருள் வாத்தியார். நான் அப்படியே கொஞ்சம் மட்டும்தான். ஒரு போடு தான். ஏழு நாள் காதல் எடுத்துறலாம் விடு. நான் தான் உட்கார்றதுண்டே. நான் பண்ணிக்கிறேன். இந்த நாடகத்தில் என்ன வேடம் எடுத்து வந்திருக்கின்றேன். எனது பெயர் என்ன உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க யாருன்னு சொன்னா தெரியும். சொன்னா தெரியும். இல்ல எனக்கு தெரியாது. இருப்பினும் நான் யாருன்னு உரைக்க முன்பதாக இச்சமயப்பட்டது தெய்வலோகத்தில் கூடினால் தத்தமி மூலோகத்தில் கூடியிருப்பது இந்த ராஜசபை சிங்கார பொன்னாடு. நாட்டுக்கு நாடு பெருமன் திறந்த தாய் திரு பொன்னாடு காவக்காடு. இன்னும் நமது காவக்காடு மேல்காடு என்றால் நமக்கு தாய்நாடு தலைநகர் ஒரு அப்பச்சமத்திரம். ஆமா, ஆண்களா பிறந்திருக்கும் அப்பமார்கள், பெண்களா பிறந்திருக்கும் நம்ம தர்ம சகோதர சகோதரிகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்கள் அனைவரும் இன்றி கடல் அளவில் வந்து காட்சியளிக்கின்றாங்க. என்ன காரணம்? எதுக்காக என்ன காரணம்? அதாவது ஐயம்மாள் சபாஸ். அதாவது கலைச்சவருக்கு கஞ்சூத்து ஆசியம்மா, சோர்ந்து வருவருக்கு சோறு ஊத்து ஆசியம்மா, முகம் பார்த்து சோறு ஊத்து ஆசியம் போல அன்பு தாய் ஐயம்மா அவர்கள் இந்த மண்ணுலக விட்டு இன்னுலகம் அடைந்திருக்கா. அவர் பேர் எழுத்தாக விடிய விடிய இந்த அம்மன் பெயரை சொல்லி வாழ்த்தனா சொர்க்கப்பதி சேர்வாங்க, நம்ம குடும்பத்துக்கு பக்கத்துணி வருவாங்கன்னு சொல்லி அவர் குடும்பத்தை சேர்ந்த பேரை குழந்தைகளும் பேத்திகளும் இன்னும் அவர் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையை சேர்ந்து இந்த அம்மனுக்காக இன்னைக்கு நாடகம் வைத்திருக்காங்க. யார் தலைமையில? மதிப்புக்குரிய நமது முருகேசனுடைய தலைமையில இன்னைக்கு நாடகம் வைத்திருக்காங்க. அப்படி நாடகம் வைத்திருந்தாலும் இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் நம்மளை போன்ற நாடக நடிகர்களும் கதையை கேட்ட புண்ணியவான்களும் குரு ஆசான்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில அனைவருக்கும் நமது கலைக்கும் சார்பாக என்னுடைய மனமான நன்றி தெரிவிக்கின்றேன். நமது மகேந்திரன் சொல்லக்கூடிய நண்பர் அவர்களும் நமது முருகேசன் அண்ணா அவர்களும் அந்த அப்பா ஐயா மாயக்கண்ணன் சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் நமக்காக அனுப்பி கொடுத்திருக்காங்க. அவருக்கு நம்ம கலைக்கும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாடை விடக்கூடியது எதற்காக? விடிய விடிய அவங்க பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடை வைத்திருக்காங்க. நமது ஐயம்மாவுக்காக அவர் குடும்பத்தார் ஒன்றா சேர்ந்து நமது முருகேசன் தலைமையில நாடை வைத்திருக்காங்க. எப்படி சொல்லி தெரியுமா?
என் அன்பு தாயார் ஐயம்மா அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்காங்க. அவர் பேர் குறித்தாக இன்னைக்கு நாடகம் வைத்திருந்தாலும் நம்ம கலைக்கும் சார்பாகவும் அவர் குடும்பத்தார் சார்பாகவும் அதாவது எந்த முகமான தங்க மறந்து நோயற்ற வாழ்வும் குறியற்ற செல்வம் வந்து ஐயம்மா தாயார் அவங்க குடும்பத்துக்கு அஷ்ட பயங்கர சுபோஜியம். இன்னும் அதே முருகேசனை கொடுக்கப்பட்டது தாய் மாமாவுடைய பெருமாள் பேரையும் இன்னும் சின்னம்மா நல்ல பொண்ணு நம்ம பேர் கிடைச்சாவும் 50 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் நாம நடத்தக்கூடிய இந்த ஹரிச்சந்திர நாடகத்துல யாது ஒரு பிள்ளை இருப்பணும். வீட்டில் குழந்தை பிறந்த தவறு செய்துவிட்டால் அந்த குழந்தை எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அது போல எங்கள் கலைக்குள்ள மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யார் தெரியுமா? குறிக்கின்றேன். மகாராஜா எமது நாமதாய் துரைத்தேனே உனக்கு தெரிந்ததா? ஐயோ மறந்துட்டேன். இந்தான மத்தாள சத்தம், இந்த வர மக்கள் சத்தம், மத்தியில் நீங்க சொன்ன வார்த்தையை மறந்துட்டேன். இந்த காது ஷீக்காது, இந்த காது கேட்காது, 2 காது இங்கிலீஷ் காது, இப்ப கேட்ட காது. சரி, நான் சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு தெரிந்ததான்னு கேட்டேன். பொறிக்கின்றீர்கள் வரா உலகம் எங்கும் சீராக எனக்கு போற்றக்கூடிய ராஜாதி ராஜர், மன்னாதி மன்னர், மகள்மணி வேந்தர், தேவாதி தேவர் அனைவரும் போற்றக்கூடிய எமது பெயரோ சூரிய குலத்தில் உதித்திட்ட சத்தியம் தவறாத மன்னன் என் பேரோ ஹரிச்சந்திர மன்னன். அப்படி வேற ஹரிச்சந்திர மாமனா இருந்தாலும் என்ன நான் பின்னாடி பொட்டி கொஞ்சம் பேச மாட்டேங்குது. உன் தாய் தந்தைகள் யாரு? கேள்வி நீயும் பதிலி நீயும் கூச்சல் பண்றாங்க. இந்த மூஞ்சி பார்த்தா கூச்சல் போற மாதிரி தெரியுதா? தாய் தந்தைகள் யாரு? இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. தாய் தந்தைகள் யாரு? ஹரிச்சந்திர மன்னனா இருப்பிடும் நான் எப்படி பறிக்கப்பட்டவன்? என் மாதா பிதா யாரு? இருக்கின்றேன்.
ஒரு தாய், இரண்டு தந்தை. தாயி ஒன்று. அது யாரு? என் தாயோ இரவு நேரத்தில் உலகமெங்கு ஒளி கொடுக்கின்றாரே சந்திர பகவான், அந்த சந்திரனுக்கு தாயாக வேண்டும். என் தந்தையாரோ அரி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு தேவன் நாராயணன் எனக்கு தந்தையாக வேண்டும். ஓ, சந்திர பகவான் உனக்கு தாய். தாய். அந்த அரி அப்பா உனக்கு தந்தை. ஆமா. கேக்குறவன் கேன குதித்தா எறும்பு ஏறப்படான்னு ஓட்டுமா பார்த்தாலும் எப்படி போய் எறும்பு ஓட்டும்? எரம எருமையை ஓட்டுனதெல்லாம் உக்காந்துக்கிட்டாங்க. அந்த சந்திர பகவான் யாரு? ஒரு ஆண், நம்மள போல ஒரு ஆணு. அந்த அரி யாரு? அவரும் ஒரு ஆண். ஒரு ஆணு. ஆணுக்கு ஆணு எப்படி பிறக்க முடியும்? ஒரு ஆணு ஒரு பெண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய. ஆணுக்கு ஆணுன்னு எப்படி பிறக்க முடியும்? அதுதான் உண்மை. நான் ஒரு ஆணுக்கு ஆணாக பிறக்கப்பட்டவன். அது எப்படி முடியும்? அது எப்படி பிறக்க முடியும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாமளே ஆம்பளை சேர்ந்தா தானே கோலாட்டம் அடிப்பாங்க. அறிவற்றவனே, நான் எப்படி ஒரு ஆணுக்கு ஆணாக மகனா ஜனமானேன் எப்படி தெரியுமா? அது எப்படி? எப்படி அருமையான உறக்கம் இல்ல? ஆமா 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 ஆமா.
எப்ப இருக்கும் தூக்கம் என்ன சொல்றது? படுமா படுமா அப்படியே படுமா தண்ணி அடிச்சுடுங்க ஏங்க அக்கா ஏய் ஒரு ஆளகர இல்ல அவங்க எல்லாம் வேடு தலகாரரு என்னன்னு